அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன். யோகம் ஜோதிட மையத்துக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இந்த ஜோதிட சேனல் மூலமா ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனலுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஓ சீரிஸ் வெங்கடாசலம் ஜோதிடம் வந்திருக்கிறாரு. அது என்ன ஓ சீரிஸ் வெங்கடாசலம் ஜோதிடர் அப்படிங்கிறத எனக்கும் தெரியல. வாங்க அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. அது என்னங்க ஓ சீரிஸ்? ஓ சீரிஸ் அப்படிங்கன்னா இயற்கை படைப்பாளன், காப்பகன், இயற்கை அதாவது பாதுகாவலன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இடத்தை மையப்படுத்துறதே சூரியன். அப்ப சூரியன் அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆளுமையான இடம். அப்ப உருவாக்கக்கூடிய இடம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய ஜோதிடத்தினுடைய அடிப்படையில ஓ சீரிஸ் அப்படிங்கிற பெயரை நான் இணைச்சிருக்கேன் என்னுடைய ஜோதிட அமைப்புல. சரிங்க சார். இப்ப ஓ சீரிஸ் அப்படிங்கிற ஜோதிட முறையில் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ நிறைய பேர் வந்து இப்போ உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சார் எனக்கு லக்னத்துக்கு 4 செவ்வாய் இருக்கு, எனக்கு செவ்வாய் தோஷமா அப்படின்னு லக்னத்தை வச்சு பாக்குறாங்க. சிலர் கேபி மெத்தட்ல பாக்குறாங்க, நிறைய மெத்தட்ல ஏஎல்பி, நிறைய மெத்தடுக்கு வேத ஜோதிடம், பாரம்பரியம் நிறைய சொல்றாங்க. நீங்க இந்த எடுத்திருக்க இந்த ஜோதிட முறை மூலமாக உங்ககிட்ட வரக்கூடிய ஜாதகர்களுக்கு எப்படி ஜோதிட பலன் சொல்லுவீங்க? நான் ஒன்லி கிரகங்களுடைய அடிப்படை, கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் ஆன இடம், அதனுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு, அதனுடைய அடிப்படையில தான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு முழுக்க ராஜநாடி மெத்தட். நாங்க ராஜநாடி முறையில தான் பலன் சொல்லிட்டு இருக்கோம். நான் ராஜநாடி ஜோதிடர் அப்படிங்கிறது சொல்றதுல எனக்கு பெருமை. ஏன்னா எங்க காப்பாயா எங்களை வளர்த்தி விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு ஜோதிடத்தினுடைய அறிவையும் கொடுத்திருக்காரு, வாழ்வியலினுடைய தத்துவத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு எங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, அவருடைய அடிப்படையில எங்களுடைய ஏராளமான மாணவர்கள் இந்த இடத்துல நாங்க பயனடைஞ்சிருக்கோம். அதுல நானும் ஒருவர். அதனால அந்த அடிப்படையில தான் நாங்க பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப நீங்க உங்ககிட்ட ஜாதகம் கேட்க வர்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட யாரு அதிகமா வர்றாங்க? நிறைய பேர் வருவாங்க, நிறைய துறை சார்ந்தவங்க, போலீஸா இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. உங்ககிட்ட யாரு அதிக அளவுல ஜாதகம் பார்க்க வர்றது? இப்ப கல்வி ரீதியா எடுத்துக்கிட்டா மருத்துவ ரீதியான கல்வி அப்படிங்கிறது என் பையனை படிக்க வைக்க முடியுமா? மருத்துவ கல்வி. அப்ப என் பையன் டாக்டர் ஆயிரும், என் பொண்ணை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஏன் பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு என் குழந்தை என்ன படிக்கும், அதுல இருந்து ஏதாவது அன்னைக்கே கேட்டுறாங்க. ஆர்வம் ஏன் அப்படி? இது ஆர்வம் இல்ல, ஆர்வ கோளாறுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றது தான் ஜோதிடம். அந்த அடிப்படையில பாக்குறப்ப அதை சொல்றோம். ஒரு ஜாதக அடிப்படையில ஒரு ஜாதகத்துல சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா அதுதான் ஆளுமையான இடம். ஆளுமையான இடத்துல முக்கியத்துவமா அதுதான் ஒரு கேரிங்கான இடம். அப்ப அது என்னன்னா தான் அப்படிங்கிற ஒரு முகத்தை கொடுக்கும். அப்ப முகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய அமைப்பு கல்விங்கிற ஸ்தானம் புதன். அறிவு, நுண்ணறிவு, சுறுசுறுப்பு, அதாவது மேற்பட்ட கல்விகள், அதாவது ஒரு கல்விக்கு மேல கல்விகளை கொடுக்கக்கூடிய இடம் புதன். சந்திரன் கேரிங் பொசிஷன் இருக்கு. கேரிங் அதாவது தாயை போல அந்த இடத்த என்ன பண்ணுது, அரவணைக்கக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல சூரியன், சந்திரன், இப்ப ரத்தம், சதை, வேகம், அதிவேகம், இது எல்லாமே கொடுக்கறது அப்படிங்கிறது செவ்வாய். அப்ப புதன் அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாமே மெடிசன்ல வந்துடும். ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன், மெடிக்கல் ரியாக்ஷன்ல வர அந்த கெமிக்கல் லிக்யூடு இந்த மாதிரி இடத்துல. அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும். அப்ப உட்காந்துட்டு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, உங்க குழந்தை மெடிக்கல் ரிலேட்டடான இடம், கெமிக்கல் ரிலேட்டடான இடம், இந்த இடத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, அப்ப தொடர்ந்து போங்க அப்படி. இது அந்த குழந்தை ஜாதகத்துல மட்டும் கிடையாது. அவங்க அதாவது முன்னோர்களுடைய அடிப்படையில இருந்து வரக்கூடிய பிளட் கண்டென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அவங்க குடும்பத்துல சொந்த தொழில இருக்காங்களா, இல்ல அரசு சார்ந்த துறையில இருக்காங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி மருத்துவம் சார்ந்த இடத்துல இருக்காங்க. இப்ப எங்க தாத்தா சொல்லுவார் ஒருத்தர், எங்க தாத்தாதான் ஊர்ல சுணுக்கு பாடம் போடுறாங்க. காயங்களுக்கு எல்லாம் பச்சளை கட்டுவாரு. ஆமா, மாடு சொக்கி போயிரும், ஆடு சொக்கி போயிரும், அதுக்கெல்லாம் தலையில அரைச்சு ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிளட் கண்டென்ட்ல இருந்தே வரக்கூடிய அந்த மரபு ரீதியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்க என்ன ஆயிராங்க, மாறுபட்ட கல்வி அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்துக்குள்ள கொண்டு போகுது. அது மருத்துவ தயாரிப்பா இருக்கலாம், ஆராய்ச்சியா இருக்கலாம், மொத்தத்துல மருந்து அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுருது. அந்த அடிப்படையில நாங்க சொல்லுவோம். அப்ப நீ என்ன சொன்னாலும் ஜாதக ரீதியா அவங்களுக்கு அந்த அமைப்புகள் இருந்தாலும் ஜெனடிக்ல அது இருந்தா தான் இதுவும் சப்போர்ட் பண்ணும் சொல்றீங்க. மரபு இல்லாமல் இந்த உயிர் அப்படிங்கிறது உருவாக ஒரு தொன்று தொட்டு தான் வரும்.
அப்போ அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்க கைட் பண்றேன். அப்ப மற்ற விஷயங்கள் வேற ஏதாவது நாங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணுவோம்னா, இல்ல நான் எங்கேயாவது இந்த அடிமை தொழில் எல்லாம் சொல்றாங்க, அப்ப நான் இரும்பு தொழில் செய்வேனா, இல்ல வெளிநாட்டுக்கு போயிடுவேனா, என்னதான் வாழ்க்கை போது நான் உருட்டுருவேனா அப்படின்னு கேட்டு வர்றாங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஜாதகத்துலங்க சனிங்கிறது ஒரு முக்கியத்துவம், அது ஜீவனத்தை குறிக்குது, அதுவுமே மரப தொடர்பா வருது. அப்ப என்னன்னா அந்த சனிங்கிற கிரகம் வந்துட்டு ஒருத்தனுக்கு வலுத்து இருந்ததுன்னா எப்படி பார்த்தாலும் அவன் வாழ்நாள்ல ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிடலாம். ஆனா ஆரம்ப நிலையில அவர் பிறந்த உடனே அவங்க குடும்பம் கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிறது, குடும்பத்தினுடைய அடிப்படையில ஊருக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம போறது, ஏன் அவரே வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப சாதிக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாரு. ஏன்னா எல்லாமே அவருக்கு என்ன ஆயிருது, அனுபவமாக பக்குவமாக வருது. அப்ப எப்ப வர்றாருன்னா ஒரு மிடில் ஸ்டேஜ்ல தாங்க அவர் மேல வர்றாரு. ஆனா வரமாட்டாருன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த சனிங்கிற தன்மை என்ன பண்ணுதுன்னா ஆரம்பத்துல அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து பிற்கால அமைப்பு அப்படிங்கிறப்ப நடுநிலை தன்மைன்னு சொல்லலாம். இப்ப எப்ப நடுநிலை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவங்க போராட்டத்தை கொடுத்துட்டு ஒரு 32க்கு மேல அவர் என்ன பண்றாருன்னா சைனாக ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த இடைப்பட்ட கால நேரத்துல டவுன்ல இருந்தவர் அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே வளர்த்தி கொண்டு வந்து கொஞ்சம் அவர் நல்லபடியா வாழ வச்சிருது. ஆனா என்னன்னா அவங்க வந்துட்டு பூர்வீகத்துல இருக்க முடியாது, இருந்தா என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டா வளர்ச்சியை டவுன் பண்ணி விட்டுருது. அப்படியே கொஞ்சம் வெளியில கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா படிப்படியா ஓடிடுறாங்க. ஆனா அந்த தொழில் ரீதியான இடத்துல அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா சனி வலுத்தவங்க பூர்வீகத்துல இருக்க முடியாதுங்கிற கான்செப்ட் கொண்டு வர. ஆமா அவங்களால இருக்கவும் முடியாது, வளர்ச்சியும் டவுன் பண்ணி விட்டுறது. சரிங்க. அப்போ உங்க ஜாதகம் வராங்க குழந்தை பிறப்பு தொடர்பான இப்ப இன்னைக்கு நிறைய வந்து அந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படி ஒருத்தர் வர்றாங்க, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, 10 வருஷம் ஆச்சு, ஐவிஎஃப் போலாமா, இந்த மாதிரி மாற்று சிகிச்சை முறையில நான் ஏதாவது குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு இயற்கையா பெற்றுக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை அவங்க ஜாதகத்துல பார்த்து சொல்லுவீங்க? ஓகே, இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல அந்த அடாப்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு இடத்த நாங்க பார்ப்போம். அப்ப பாக்குறப்ப என்னன்னா அவங்களால இயற்கை முறையில கருத்தரிக்க முடியுதா, இல்ல செயற்கை அதாவது மருத்துவ உதவி ரீதியாக போனா அவங்களுக்கு கரு உருவாகும். மருத்துவ உதவி ரீதியாக இந்த கவுண்ட் கம்மியா இருக்கு, இந்த மொடாலிட்டி பிரச்சனை கம்மியா இருக்கு, அதுக்கு எல்லாமே நீங்க சொல்லுவோம். ஏன்னா கிரகத்தினுடைய அடிப்படை தானே, நாம ஒண்ணும் இதுல ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. அப்ப கிரக நில அடிப்படையில் அந்த பிளேஸ்மெண்ட், அப்ப ஒரு கிரகம் அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்குமான அமைப்பு, அவங்களுடைய குடும்பம், அந்யோன்யம், தாம்பத்தியமான இடம், இது எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கும். அப்ப அவங்க என்னமா மருத்துவ ரீதியா கொஞ்சம் கவுன்சிலிங் எடுங்க, மருத்துவம் உதவி செஞ்சாதான் அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா அந்த கால நேரத்தையும் குறிப்பிட்டு சொல்லுவோம். இந்த கால நேரத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, எடுத்த வாட்டி உங்களுக்கு இயற்கையாவே இதா இருக்கும். இப்ப பேசிக்காவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், சூரியன் அப்படிங்கிறது, அப்ப புதன், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்ப உருவாக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஒரு இடத்தை காட்டுது. அப்ப ஒரு ஜாதகத்துல அந்த குருவாகட்டும் சூரியன் ஆகட்டும், குரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தாலும் சரி, சூரியன் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் இடைவெளிங்கிறத கொடுக்கும். தம்பதிகளுக்கு ஒண்ணு மிஸ்கேரேஜ், இந்த டேட் தள்ளி போறது, இந்த மாதிரிலாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கரு உருவாகக்கூடிய இடத்த கொடுக்குது. ஆனா கொஞ்சம் டிலே ஆகும், பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லி அவங்களுக்கான ஒரு நம்மள ஜோதிட ரீதியான ஒரு அவங்களுக்கு அறிவுரையை கொடுத்து மருத்துவரை பாருங்க, ஆணும் பெண்ணும் இருவருமே மருத்துவ உதவி நாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறோம். அதன் மூலியமா அவங்க போறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, கரு உருவாயிடுது. அப்போ உங்கள்கிட்ட பேசும்போது இவ்வளவு நேரத்துல கல்வி, வேலை வாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அடுத்தடுத்த முன்னேற்றம், அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யதார்த்தமா இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசும்போது வேற ஏதாவது தோஷம், சாபம், பரிகாரம், ஏதோ ஒரு மறைபொருள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு உருட்டாம யதார்த்தமா எங்களுக்கு புரிஞ்ச மொழியில ரொம்ப எளிமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நண்பர்களே, இது போல ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா இந்த யோகம் ஜோதிட மையத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி.